கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36 அதிகாரம் 9 இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அந்த அதிகாரத்திலே கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால், 4 விதமான காரியங்களை நான் அதிலே உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். ஒன்று, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். மூன்றாவது, பண்படுத்தலை செய்து விதைத்தலை செய்கிறார். அப்ப ஆண்டவர் என் பட்சத்தில் இருந்து என்னை கண்ணோக்கி என்னை பண்படுத்தி விதைக்கிறார். எதற்காக அதை செய்கிறார்? கனி கொடுக்கும்படி. ஹல்லேலூயா. எதற்காக செய்கிறாருங்க? கனி கொடுக்கும்படி. அப்ப நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வையிலே கனி கொடுக்கத்தக்கதாக அவர் பக்கத்துல வந்து என் பட்சமாய் நின்று என்னுடைய செயல்கள் எல்லாவற்றையும் கண்ணோக்கி அவர் அதை பண்படுத்தி அதன் பின்பு விதைத்து எதை எதிர்பார்க்கிறாரு? கனியை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்மிடத்தில் வர வேண்டிய கனி என்ன? நம்ம ஆப்பிளும் ஆரஞ்சுமா கொடுக்க முடியும்? நாம கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாய், கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், கர்த்தர் எதிர்பார்க்கிற விசுவாசம், கர்த்தரிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறதான கீழ்ப்படிதல், இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கனி. அல்லேலூயா. ஆவியின் கனி என்று 9 இருக்கிறதே, அந்த குணாதிசயங்கள் எல்லாம் நம்மிடத்தில் வர வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறாராம்? பட்சமாய் இருக்கிறார், கண்ணோக்குகிறார், பண்படுத்துகிறார், விதைக்கிறார். அவ்வளவு வேலையை அவர் செய்துட்டார். விதைத்து அதன் பின்பு பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் நீங்கள் 8 கவனித்து பாருங்கள். இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். கொப்புகளை விட்டுனா என்ன அர்த்தம்? நிறைய பிரான்ச். கனி கொடுக்கணும்னா நிறைய என்ன வேணும்? பிரான்ச் வேணும். இங்க நம்ம சர்ச்சில் கூட இருக்கிற மரங்கள் எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா வெட்டி வச்சிருக்கோம். எதுக்காக வெட்டி வச்சிருக்கு? அதை வெட்ட தான் அது என்ன செய்யும்? நிறைய, நேற்று மாலையில நிறைய செடிகளை வெட்டி எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் நான் செய்தேன். எதற்காக என்றால், அப்பதான் அது நிறைய கிளைகளை தந்து நமக்கு நிறைய என்ன கொடுக்கும்? கனிகளை கொடுக்கும். கடந்த முறை கொய்யாப்பழம் நிறைய காய்ச்சி இருந்துச்சு. இப்போ வர்ற சீசன்ல இன்னும் நிறைய என்ன செய்யும்? காய்க்கும். அப்போ ஆண்டவர் பாருங்க, அவரும் அதே செயலையே செய்கிறார். அவரும் நம்மளை என்ன செய்கிறாராம்? பண்படுத்துகிறார். பண்படுத்தல்னா என்ன? சரி செய்வது வேற, ஏதுவானதாக மாற்றுதல் வேற, உருவாக்குதல் வேற. என்ன சொல்றீங்க? பண்படுத்தல் அப்படின்னா, அந்த நிலமானது, ஒரு நிலம் என்றால் எதை விதைக்க போறோமோ அதுக்கு ஏற்றபடி அந்த நிலத்திலிருந்து பலன் சரியாய் வருவதற்கு அந்த நிலத்தை என்ன செய்யணும்? பண்படுத்தணும். வயல்ல நீங்க நாற்று நடும்போது அதுக்கு முன்னால டைரக்டா போய் வயல்ல நாற்று நட முடியாது, நேரடியா முடியாது. நெல் வேணும் அப்படின்னா அதுக்கு முன்னால ஒரு 10 நாளைக்கு வேலை இருக்கு. அதுல என்ன வேலை இருக்கு? மண்ணெல்லாம் பிரட்டி போடணும். அதுக்கப்புறம் அதெல்லாத்தையும் அதில் சில நேரம் குப்பையெல்லாம் சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்து உரத்துக்காக சேர்ப்பாங்க. அதன் பின்பு அது மேலே சமப்படுத்துகிற வேலை செய்யணும். அதுக்கு பிறகு எல்லாம் முடித்த பிறகு தண்ணி பாய்ச்சி நிப்பாட்டி வச்சுட்டு அப்புறம் நாற்றெல்லாம் என்ன செய்யணும்? நடணும். இந்த வேலையெல்லாம் செஞ்சாதான் ஒழுங்காக என்ன கிடைக்கும்? நெல் கிடைக்கும். அப்போ நெல்லாக வேணும், உளுந்து வேணும், சோளம் வேணும், கம்பு வேணும், கேழ்வரகு வேணும். எது வேணும்னாலும் செய்ய வேண்டிய வேலை அதுக்கு முன்னால் என்னது? பண்படுத்தல். நிறைய நேரம் நம்ம எங்க நிற்கிறோம்னா அந்த பண்படுத்தலையே நின்றுக்கிட்டே இருக்கோம். இன்னும் விதைக்கல, கனி வரணும். நம்ம கிறிஸ்துவுக்குள் வந்த உடனே கர்த்தர் உடனே என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? அதை பண்படுத்த ஆரம்பிக்கிறார். நம்மளை எல்லாரையும் பண்படுத்த ஆரம்பிக்கிறார். நம்ம எல்லாரையும் அவருக்கு உகந்த பாத்திரமாய் மாற்ற முயற்சிக்கிறார். நாம் அநேக வேளையிலே அதை புரிந்து கொள்வதில்லை. நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு ஏதோ சரி, நம்ம ஆண்டவர் பிள்ளையா மாறிட்டோம், கிறிஸ்தவங்களா ஆயிட்டோம், அப்போ அதனால ரெகுலரா இதெல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னு தான் செய்யறமே ஒழிய, கர்த்தருக்கு உகந்த கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் என்ன செய்வதில்லை. என்னால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு லிஸ்ட் சொல்லுங்க. அப்படி இருக்கதா? உங்களை நீங்களே கேளுங்க. என்னால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? என்னால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா பதில் என்ன இருக்கு உங்கள்கிட்ட? சொல்லுங்க. உங்களால என்ன பிரயோஜனம்னு உங்களை நீங்களே கேளுங்க. ஆண்டவருக்காக உங்க பேரை கூட சொல்லிக்கோங்க. டேனியல் தினபால், உன்னால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? உங்க பேரை சொல்லி நீங்களே கேளுங்க.
உங்கள் காது கேட்க கேளுங்க. இப்போ எல்லாரும் முன்னாலையும் கண்ணாடியை காமிட்டா கேட்க முடியும்? உங்களை நீங்களே கேளுங்க. ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, ஆண்டவருடைய திட்டம் என்ன? அவர் சும்மா அப்படியே இந்த ஜிஹெச் கிட்ட சாப்பாடு கொடுத்துட்டு போவாங்க பாருங்க. ஜிஹெச் கிட்ட உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் என்ன கொடுப்பாங்க? சாப்பாடு கொடுப்பாங்க. அது மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டு போற விரும்பல அவர். நீங்களும் நானும் அப்படி வாங்கவும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அவர் சரியாக பண்படுத்தி நாட்டி நல்ல மிகுந்த கனிகளை, நல்ல ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு, கொடுப்பதற்கு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம நிறைய நேரம் என்ன செய்யறோம்னா, அப்பப்ப மரம் அசையுது, அப்பப்ப சாயுது. அப்ப வேரெல்லாம் என்ன செய்யும்? அப்போ இப்படி சாயும் போது வேறு என்னங்க செய்யும்? ஆடும். வேறு ஆடி அப்பப்ப சாஞ்சி, அப்பப்ப ஒழுங்கா தண்ணி இல்லாம, அப்பப்போ ஒழுங்கா அங்க ஒன்றும் இல்லைன்னா அந்த மரம் என்ன செய்யாது. அப்ப ஆண்டவர் சும்மா உங்களை ஏதோ அழைச்சோம், இந்த ரோட்ல உட்கார வச்சு எல்லாருக்கும் எதையோ கொடுத்த மாதிரி, வாங்க வாங்க உங்களுக்கு என்ன வேணும், இந்த ஆசீர்வாதமா இந்தா அப்படி கொடுப்பதற்கு யாரையும் கர்த்தர் அழைக்கவில்லை. உங்களை அதுக்காக தெரிந்தெடுக்கவில்லை. உங்களை அப்படியே வளர செய்து, செழிக்க செய்து, மேன்மை அடைய செய்து, உயர செய்து, எல்லாருக்கும் முன்பாக இந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதித்தேன் என்று சாட்சியாய் வெளிப்படுத்தத்தக்க அளவுக்கு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப அதுக்கான வேலை நடக்கும்போது நான் என்ன செய்யணும்? அதுக்கு அவருக்கு ஒத்துழைக்கணும். நீங்க எப்பெல்லாம் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஒரு மனசுல ஒரு தீர்மானத்தோட ஜெபிங்க. நான் ஆண்டவரோடு ஒத்துழைக்கணும். நிறைய ஜெபம் விண்ணப்ப ஜெபமா இருக்கிறது, செய்து கொள்ளுங்கள். சரி, உங்கள்கிட்ட விண்ணப்ப ஜெபத்தை தவிர வேற எதுவும் இல்லை, சரி ஜெபம் பண்ணுங்க. ஆனா என்ன செய்யணும்னு சொல்லி சொல்லுங்க. ஜெபம் பண்ணும் போதே, ஆண்டவரே நான் உங்களோடு ஒத்துழைக்கணும். ஏன்? என் ஜெபம் நிறைவேறதுக்கே நான் ஆண்டவரோடு ஒத்துழைச்சாதான் அவர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? ஜெபம் என்பது சும்மா ஏதோ மனப்பாடம் பண்ணி ஒப்புவிப்பது போல அல்ல. ஏதோ நியூஸ் வாசிக்கிற மாதிரி கடகடான்னு இது பண்றது இல்ல. ஏதோ டியூட்டிக்கு போனாக்க இந்த டெலிகாலிங்ல, ஹலோ நாங்க இந்த மாதிரி இங்க இருந்து பேசுறோம், இப்படி சொல்றோம், இது வச்சிருக்கிறோம், ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறோம், சில நேரம் ஃபோன் கால் வருது பாருங்க. அது மாதிரி ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து பேசுறது இல்லை ஜெபம் என்பது. ஆண்டவரிடத்துல பேச நீங்க வந்தாலே உடனே எதுக்கும் ஒப்பு கொடுக்கணும்? அவர் சொல்றதை கேட்கறதுக்கு, அவர் என்னை பண்படுத்துவதற்கு. இந்த செய்தியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்கி உங்களை விளைய செய்ய விரும்புகிறார். என்ன செய்ய விரும்புகிறாருங்க? விளைய செய்ய விரும்புகிறார். ஏன்? இதற்கு முன்பு விதைத்த விதை வேறு. நமக்குள்ளே இதற்கு முன்பு விதைக்கப்பட்டிருந்த விதை பாவத்தின் விதையா இருந்தது, சாபத்தின் விதையா இருந்தது. தேவையில்லாத விதை விதைச்சி அது முளைச்சி நிக்குது. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட உடனே இப்போ பழசெல்லாம் என்ன செஞ்சு போச்சு? பழைய மரம், வளர்ந்த மரம், பாவத்துல வளர்ந்தது, சாபத்துல வளர்ந்தது, அது இதுன்னு எல்லா மரமும் இப்ப என்ன செஞ்சு போச்சு? அழிச்சு சமமாக்கியாச்சு. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? புதிய மரங்களை நடுகிறார். அல்லேலூயா. அதுக்காக தான் ரட்சிக்கப்பட்ட உடனே நம்மை பண்படுத்தி இப்பொழுது புதிய மரத்தை நடுகிறார். அந்த மரம் யாருடைய மரம்? அவருடைய மரம். ஏனென்றால் அவர் நடுகிற மரமாயிருந்தால் அந்த மரம் நமக்கு எந்த இடைஞ்சலையும் கொடுக்காது. அதனுடைய வேர் முதற்கொண்டு பரிசுத்தமாயிருக்கும். அல்லேலூயா. நீங்கள் கொரிந்தியர்கள் எல்லாம் வாசிக்கும் போது கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், அதனுடைய வேர் முதற்கொண்டு எப்படி இருக்குமா? பரிசுத்தமாயிருக்கும். ஏனென்றால் நட்ட விதை யாருது? கர்த்தருடையது. அப்போ இப்பொழுது நமக்குள்ளே பல விதைகள் விதைக்கப்பட்டு பலவிதமான காரியங்கள் உள்ளே வந்தபடினாலே, முளைத்து எழும்புகிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறபடினாலே அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? பண்படுத்தி விதைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரிடத்தில் கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் பண்படுத்தி விதைக்க விடுங்க. அவரை பண்படுத்தி விதைக்க விடுங்க. அவர் பண்படுத்தட்டும் உங்களை. அவர் விதைக்கிற விதை முளைக்கட்டும். ஏற்கனவே முளைத்திருக்கிற விதைகளை வைத்து முளைக்க விட்டீங்கன்னா அது தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை தடுத்து போடும். சில வேளையில் ஆண்டவர் தருகிற விதையானது சரியா முளைக்க முடியாம என்னதும் சேர்ந்து வளர்ந்துருது, களை சேர்ந்து முளைச்சிருது. விவசாயத்தில் ஒரு விஷயத்த சொல்லட்டா, களை நிறைய ஆயிடுச்சுன்னா களையை பிடுங்கவே மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? களையை ஏன் பிடுங்க மாட்டாங்க? சின்னதாக களை வளர்ந்துருக்கும் போது கொத்தி எடுத்துருவாங்க. இப்போ கடலை போட்டிருக்கு அப்படின்னா, பாஸ்டர் நிறையா சொல்லுதாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் விவசாயம், நான் நிறைய செஞ்சுருக்கிறேன்.
கடலை போட்டு விதைச்சி வச்சிங்கன்னா எல்லாம் முளைச்சிடும். முளைச்ச உடனே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். கடலை பக்கத்தில் லேசாக வெளியே ஏதாவது பச்சையாக தெரிஞ்சால் உடனே என்ன பண்ணி விட்டுறணும், அதை சுரண்டி கொட்டி விட்டுறணும். ஏன்? கடலை விளைய விடாது. ஆனால் கடலை வளர்கிற மட்டத்துக்கு களை வளர்ந்துருச்சுன்னு வைங்க, நீங்கள் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. அந்த களையை போய் பிடுங்கினீங்கன்னா அது எதையும் சேர்த்து பிடுங்கிட்டு வரும், பக்கத்தில் இருக்க நல்ல செடியும் சேர்த்து பிடுங்கும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே விதைச்சி முளைச்சி இருக்கிற தேவையில்லாத எல்லாத்தையும் இப்போ என்ன செய்ய விரும்புகிறாரு, வெட்டி தூக்கி போட்டுட்டு அந்த நிலத்தை என்ன செய்கிறாரு, பண்படுத்துகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க, ஆண்டவரே என்னை பண்படுத்துங்க? அதுக்கு என்ன சொல்றது ஆங்கிலத்தில்? கல்டிவேட்டா. ஃபர்ஸ்ட் கல்டிவேட் பண்ணாமலே சீடை என்ன செய்ய முடியாது, போட முடியாது. நம்ம நிறைய பேர் இன்னும் என்ன செய்யவே ஆகல, இன்னும் பண்படுத்தப்படவே இல்லை. ஆனால் கேட்கறது என்ன தெரியுமா, ஆண்டவரே ஒரு 100 ஆப்பிளை தருவீரா? அந்த ரேஞ்சுக்கு ரிச் பிளெஸ்ஸிங்கை கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட. பெரிய ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு சொத்து தாரும் ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு வேலை தாரும் ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒன்று தாரும் ஆண்டவரே. அவர் சொல்கிறாரு இன்னும் முளைக்கவே இல்லை. அதை விட இன்னும் சொல்கிறாரு, நான் இன்னும் உனக்கு அந்த நீ கேட்டதை தர்றதுக்கான விதையவே இன்னும் என்ன செய்யலை, போடலை. ஏன் ஆண்டவரே போடலைன்னு கேட்டிருந்தா கூட பதில் சொல்லியிருப்பாரு. நம்ம பண்படுத்த விருப்பம் இல்லை, சரி பண்ண விருப்பம் இல்லை, எதையுமே செய்ய விருப்பம் இல்லை. ஆனால் என்ன மட்டும் முளைக்கணும், காய்க்கணும், எனக்கு கேட்டதெல்லாம் காய்க்கணும். இல்லைங்க, உங்களை பண்படுத்தாம எதையுமே செய்யாம சாத்தான் தருவான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கீங்க. உடனே கிடைச்ச உடனே அவனும் ஏமாத்தி நமக்கு சில விஷயத்தை தந்து கர்த்தரண்டை சரியான விதத்தில் விதைக்கப்பட்டு முளைக்க விடாமல் தடுக்கிறதுக்காக சில விண்ணப்பத்தை அவனும் பதில் கொடுத்து என்ன செஞ்சு விட்டுறான், நம்மளை குழப்பி விட்டுறான். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஒன்றை விதைத்தால் அதில் நஷ்டம் இல்லை, கர்த்தர் ஒன்றை விதைத்தால் அதில் குழப்பம் இல்லை, சமாதான கேடு இல்லை, அங்கே சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் மட்டும்தான் இருக்கும். ராமேன் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்ப இங்க கவனித்து பாருங்கள், அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள், இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அப்படி சொல்லிட்டு அவர் விடல, அப்படி தொடர்ந்து என்ன சொல்றார் பாருங்க, நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன், பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும், உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இந்த பகுதியில் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, உங்கள் முந்தின சீர் மாதிரி இருக்காது, உங்கள் பழைய வாழ்க்கை மாதிரி இருக்காது. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் வந்தீர்கள் என்றால் உங்கள் பழைய வாழ்க்கை போல அல்ல, உங்களுக்கு ஒரு புதிய முந்தின சீரை போல இல்லாமல் ஒரு புதிதாக ஒரு நற்சீர் உண்டாக செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. எப்படி எனக்கு நற்சீர் உண்டாக்குவார்? விதை அவருதான் இருக்கணுமே. இன்னைக்கு நமக்குள்ளே விதைக்கப்படுகிற விதைகள் கண்டதுமாக தேவையற்றதுமாக நமக்கு பிரியமானதாக இருக்கிறது. நமக்கு பிரியமான விதை எது? நம்ம விரும்புகிற விதை எப்படிப்பட்ட விதை விரும்புகிறோம்? இன்னைக்கு விதைக்கணும், நாளைக்கு என்ன செய்யணும்? காய்க்கணும். இன்னைக்கு விதைக்கணும், நாளைக்கு காய்க்கணும். அப்படி அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால், கர்த்தருக்குள் வந்து விட்டீர்கள் என்றால், அவர்கிட்ட உங்களை முழுசு என்ன பண்ணிடணும்? கொடுத்துடணும். முழுசையும் அவர்கிட்ட விட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நீங்க என்னைய சரியா பண்படுத்தி சரியா கொத்தி எரு போட்டு நல்லா செய்யுங்க. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் என்ன செய்யறாராம், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன செய்வாராம்? பார்த்தீங்களா? கனி கொடுக்கலன்னா அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை என்ன பண்றாராம்? சுத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். அப்ப ஆண்டவர் சும்மா இருக்க விடல, அவர் சும்மா இருக்க வைக்க விரும்பல. அவர் எல்லாரையும் என்ன செய்ய வைக்க விரும்புகிறார்? கனி கொடுக்க வைக்க விரும்புகிறார். கனி தானாய் வராது, கனி தானாய் கொடுக்கப்பட முடியாது.
அப்போ ஏன் ஆண்டவர் பண்படுத்த வேண்டும்? ஏனென்றால் அங்கு ஏற்கனவே பழைய மரம், தேவையற்ற மரம், தேவையில்லாதெல்லாம் வளர்ந்து கிடக்கு. ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த மரத்தோட சேர்த்து தான் ஏற்றுக்கொண்டார். எந்த மரத்தோட? பாவ மரம், சாப மரம், அக்கிரம மரம், கோவ மரம், என்னெல்லாம் மரம் இருந்தோ எல்லா மரத்தோட சேர்த்து தான் உங்களை என்ன பண்ணாரு? நம்மளை எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கிட்டார். அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? இந்த நிலத்தை சரி பண்ணி என்ன பண்ணிக்குவோம்? நல்லதா விதைச்சிக்குவோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, மரம் இப்போ நிலம் எங்க வந்துருச்சு? கிறிஸ்துவுக்குள்ள வந்துருச்சு. ஆனா நிலம் இன்னும் என்ன செய்யப்படல? பண்படுத்தப்படல. நிலத்தினுடைய ஏரியா பிரிச்சு எங்க வந்துருச்சு அது? ஆமா, கிராமத்துல இருந்து இப்போ சில நேரம் பஞ்சாயத்து லிமிட், அப்புறம் என்ன சொல்லுவாங்க, சிட்டி லிமிட். இப்போ நம்ம எல்லாரும் கார்பரேஷன் லிமிட்ல வந்த மாதிரி எதுக்குள்ள வந்துட்டோம்? கிறிஸ்துவுக்குள்ள வந்தாச்சு. நிலம் அங்க இருக்கே ஒழிய அதுக்கு எந்த மவுசும் இல்லை, அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொன்னதை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி அதை உணர்த்தி கர்த்தர் இன்றைக்கு பண்படுத்த அவர் நமக்கு முந்தின சீரை பார்க்கிலும் அவர் நற்சீர் உண்டாக செய்ய கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆகையினால தான் தாவீது தன் அனுபவத்தில் சொல்லுகிறார், 118 சங்கீதம் 6 வசனத்தில், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். வந்தாச்சு, ஆண்டவரை நம்பியாச்சு, அவர் கையில கொடுத்துருங்க. இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம இருந்தீங்கன்னா அவராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சும்மா அநீதியான தேவன் அல்ல, அவர் நீதியாய் செய்கிறபடியால் அவர் ரூட்டு கிளியரா இருந்தாதான் வேலை செய்வார். ரூட்டு கிளியரா இருந்தாதான் வேலை செய்வார். சும்மாலாம் அவர் வேலை செய்து கொடுக்க மாட்டார். நான் சொன்ன பாருங்க, வழிபோக்கனுக்கு கொடுத்தது போல கொடுப்பவர் அல்ல. முறைப்படி உங்களை ஆசீர்வதித்து உங்க ஆசீர்வாதத்தை வேணா நீங்க கொடுங்கன்னு சொல்றாரே ஒழிய உங்களுக்கும் எனக்கும் அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய அந்த விஷயம் எப்படி இருக்கிறது என்றால், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், உன் பக்கத்தில் வருகிறேன், உன் பட்சத்தில் இருந்து உனக்கு உதவி செய்கிறேன், உனக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை நான் அழித்து போடுகிறேன். 56 சங்கீதம் 9 வசனத்தில் சொல்லுகிறார், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னோடு இருப்பதை நான் ஃபீல் பண்ண வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் எனக்காக செய்வதை நான் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இரவு ஆன்லைன் பிரேயர்ல கூட இந்த விஷயத்தை சொன்னதை திரும்ப சொல்றேன். உங்களுக்கு ஒரு வீட்டில் புது பொருளெல்லாம் வாங்கி வைக்கணும்னா அந்த வீட்டை நம்ம என்ன செய்வோங்க? சுத்தம் பண்ணாம புது பொருள் ஏதாவது வைப்பீங்களா? வைக்க மாட்டோம். புதுசா வீடு நிறைய பொருட்களை கொண்டு வந்து இறக்கணும்னு நினைக்கிறோம். அந்த வீடை முழுமையாய் நன்றாக சுத்தம் செய்து பின்புதான் பொருட்களை எல்லாம் என்ன செய்வோம்? வைப்போம். நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து ஆண்டவருக்கு இன்னும் என்ன வேலை தான் நடக்கு? அவரு உங்களை முழுசா சுத்தம் பண்ணாதான் கொண்டு வந்து இறக்குறேன்றாரு. இன்னும் அவருக்கு என்ன வேலை தான் இருக்கு? சுத்தம் பண்ணுற வேலை தான் அதிகமாக இருக்கே ஒழிய எல்லாம் சுத்தம் ஆயிடுச்சு, கொண்டு வந்து புதுசாக இறக்குவோன்னு ஒன்றையும் இறக்க விடவே இல்லை. நம்ம இன்னும் அவரை என்ன செய்ய வச்சுக்கிட்டே இருக்கோம்? சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே, சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. திரும்ப அவர் சுத்தம் பண்ணி வைப்பாரு, நம்ம ஒன்று என்ன பண்ணி விட்டுருவோம்? அதை என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சு வச்சிடறோம். ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருவோம். நமக்குள்ளே ஒரு முடிவு எடுக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு நற்சீர் உண்டாக செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் ஆசையெல்லாம் இருந்தாலும் நம்ம ஒத்துழைக்கலைன்னா அவர் செய்ய மாட்டார். நம்ம தான் அதுக்கு ஒத்து போனோம். அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் எனக்கு அதை செய்வார். அவர் பட்சத்தில் இருப்பது மாத்திரமல்ல, அவர் கண்ணோக்கி என்னை நினைவு கூர்ந்து என்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. யாத்திராகமம் 2 அதிகாரம் 25 வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஏன் கண்ணோக்கினார்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களிடம் கூக்குரல் அவருக்கு எட்டிட்டு அவர்களுடைய கஷ்டம் அங்கே தெரிந்தது, இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வேதனை புரிந்தது, எல்லாம் தெரிஞ்சது அவருக்கு. அவர் உடனே அவர்களை என்ன செய்தாராம் பாருங்க. 4 அதிகாரம் யாத்ராம 4:31 பாருங்க. ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து என்ன செய்தார்கள்? தொழுது கொண்டார்கள். இப்ப இஸ்ரவேல் ஜனம் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த இஸ்ரவேல் ஜனம் கானானுக்கு போகணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனா நான் சுருக்கமா சொல்றேன் பாருங்க. கானானுக்குள்ள போனோம்னா எகிப்தின் குணம் என்ன செய்யணும்? மாறியே ஆகணும். எகிப்துல வாழ்ந்தது மாதிரி கானானுக்குள்ள போய் என்ன செய்ய முடியாது?
வாழ முடியாது. எகிப்தின் அனுபவம் எதுவும் கானானுக்கு செல்லாது. நடந்தது என்ன தெரியுமா? ஆரம்பிச்ச எவனும் அங்க போல. ஏன் போல? என்ன காரணம்? ஆண்டவர் 40 நாள் பிரயாணத்தை ஏன் 40 வருஷம் சுத்தினார் என்றால், இவனை சரி பண்றதுலே நேரம் சரியா போச்சு. 40 வருஷத்துக்கான அவசியமே எதுனுதான் சரி பண்ணுதல். சீனாய் மலை வரைக்கும் நியாயப்பிரமாணம்னு ஒன்று இல்லவே இல்லை. ஏன் நியாயப்பிரமாணம் கொடுக்க வேண்டும்? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதே சுத்தம் பண்ணதான். ஆமென். நியாயப்பிரமாணம் நீதிமான ஆக்க இல்ல. ரோமர் நிருபத்தில் தெளிவாய் பவுல் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை என்ன ஆக்காது? நீதிமான ஆக்காது. அப்ப நியாயப்பிரமாணம் நீதிமான ஆக்க அல்ல, சுத்திகரிக்க. அப்ப அந்த சுத்திகரிப்பை கொடுத்து யாரோட எப்படி நடக்கணும், என்ன பேசணும், என்ன பண்ணணும், அடுத்த வீட்டு கழுதை வந்தா என்ன செய்யணும், மாடு வந்தா என்ன செய்யணும், அடுத்த வீட்டு குடும்பம் வந்தா என்ன செய்யணும், அடுத்த மனைவி வந்தா என்ன செய்யணும், அடுத்தவங்க பிள்ளை வந்தா என்ன செய்யணும், சித்தப்பாவை எப்படி கூப்பிடணும், பெரியப்பாவை எப்படி கூப்பிடணும், மாமாட்டை எப்படி இருக்கணும், மச்சாண்டை எப்படி இருக்கணும், எல்லாம் எழுதியிருக்கு விவரம். இதெல்லாம் எங்க பாஸ்டர் எழுதியிருக்கு? உங்கள்கிட்ட இருக்க பைபிள்ல இதெல்லாம் எழுதியிருக்கு. நியாயப்பிரமாணத்தினுடைய மொத்த கதையே என்னதுதான்? யாரோட எப்படி ஒழுங்கா நடக்கணுங்கிறத பத்தி விவரம் தான். கர்த்தரோட எப்படி நடக்கணும், சொந்தத்தில் எப்படி நடக்கணும், பக்கத்து வீட்டில் எப்படி நடக்கணும், சபையோட எப்படி நடக்கணும், இவ்வளத்தையும் விளக்குனது தான் என்னது? நியாயப்பிரமாணம். அது ஏன் கொடுக்கணும்? ஏனென்றால் எகிப்தில் இருந்து கிளம்பினவர்கள் அவர்களுடைய செயல் சீனாய் மலைக்குள்ளேயே கர்த்தரை விசனப்படுத்தினது. உடனே அவர் போட்டாரு, அது வரைக்கும் சட்டத்தை கொடுக்காதவர், கூப்பிடு மோசைய, வா மோசே மேல 40 நாள் என் கூட இரு, நான் உனக்கு விளக்கமா சொல்றேன், அதன்படி வந்தானா பாரு, இல்லைன்னா அவ்வளவு பேர் என்ன பண்ணிரும். அப்படி ஒரு ஆளே வேண்டாம். நான் கானான் தேசத்தை சாதாரணமாய் கொடுக்கவில்லை. அங்க ஏற்கனவே 10 சந்ததி உட்கார்ந்து இருக்கிறான். அந்த 10 சந்ததியை நியாயம் தீர்த்து அவனை இப்ப நான் என்ன செய்யணும்? நீ வரதுக்குள்ள அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கணும். சும்மாவும் விரட்ட முடியாதுங்க. ஒரு வீட்டில இருந்து சும்மா ஒரு ஆளை கிளப்ப முடியுமா? ஏதாவது குறை சொல்லி தான் என்ன செய்ய முடியும்? கிளப்ப முடியும். இப்ப அந்த 10 சந்ததியும் அவர் என்ன பண்றாரு? இவங்க வந்து சேரதுக்குள்ள நியாய தீர்ப்பு கொடுத்து, நிலைமை சரியில்லை, அதனால அந்த இடத்த விட்டு என்ன பண்ணேன், காலி பண்ணி போன்னு சொல்லி கானான் தேசத்துல இருந்த 10 சந்ததியை விரட்டிட்டார். விரட்டி ரெடியா வச்சிருக்காரு. அந்த சந்ததிகாரன் கட்டின வீட்டுல போய் யார் குடியேறா? இஸ்ரவேல் ஜனம் குடியேறுது. என்ன காரணம்? கர்த்தர் வாக்கு பண்ணின தேசத்தை அவர் தருவார். அல்லேலூயா. நான் போய் ஒன்றும் செய்ய போறதில்லை. ஆனா அவங்கள சீர்படுத்தி சரிப்படுத்தி அவருக்கு ஏற்றதாய் வருவதற்கு கிளம்பின ஆள்ல 2 பேரை தவிர வேற யாரும் அங்க உள்ள என்ன செய்யலையா? அப்ப போனதெல்லாம் யாரு? கிளம்பினவங்களுடைய பிள்ளைகள் போனாங்களே ஒழிய பெரியவங்க யாரும் போகல. ஏன்னா பிறந்த பிள்ளையை சரி பண்றது ரொம்ப ஈஸி, பெரிய ஆளா இருக்கிறவங்கள சரி பண்றதுதான் கஷ்டம். அதனாலதான் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி வச்சிருக்காங்க, 5இல் வளையாதது 50ல் என்ன செய்யாதான்? வளையாதான். ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க? அவ்வளோ நாள் பழகிட்டதுனால வளையாதான். ஆண்டவர் பாருங்க, இந்த கிளம்பின ஆளெல்லாம் வயசான ஆள், இவங்களை கூட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க கவனிச்சு பாருங்க, அன்னைக்கு அவர் வளர்த்த அந்த ஸ்ட்ரென்த் தான் இன்னை வரைக்கும் யூதனும் எபிரேயனும் எப்படி இருக்கான்? ஸ்ட்ராங்கா இருக்கான். யார் வளர்த்தது? கர்த்தர் வளர்த்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு விஷயத்தை கவனிங்க, அவர் ஒன்றை கொடுப்பதற்கு முன்பு, விளைய வைக்க முன்பு, கேட்ட ஜெபத்திற்கு பதில் தருவதற்கு முன்பு, பெறப்போகிற நம்மிடத்தில் ஒரு நல்ல விளைச்சல் வருவதற்கு பண்படுத்தி விதைத்து தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. சில ஆசீர்வாதத்தை எங்கேயோ இருந்து கொண்டு வரல, உங்களுக்குள்ள இருந்தே எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்க விரும்புகிறார். சில ஆசீர்வாதத்தினுடைய மூலதனம் எங்க தான் இருக்கு? நம்மள்கிட்ட தான் இருக்கு. அதை சரியாய் ஒப்பு கொடுத்தால் அவர் அதை நிறைவேற்றி பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் எப்படிப்பட்ட விதத்தில் நான் இருக்கிறேன், எப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்கிறேன்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி பாருங்க. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்தது இல்லை, ஆண்டவர் படைப்பார், மனுஷன் என்ன செய்வான்? பண்படுத்துவான். இன்னைக்கு நிறைய நேரம் ஆண்டவர் நிலமா கொடுத்துட்டார் நிறைய விஷயத்த, ஆனா நம்ம இன்னும் அதுல என்ன செய்யல? விதைத்து எந்த வேலையும் செய்யல. ஆனா அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிறோம். சீக்கிரம் அறுக்கணும் ஆண்டவர். எப்ப விதைச்ச நீ
எப்போ அதுல வேலை செஞ்ச தெரியாது. ஆனால் நீங்க கவனிச்சு பாருங்க, நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த யார் இல்லையா, மனுஷனும் இல்லை. 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அப்புறம் என்னங்க சொன்னாரு, பண்படுத்தவும் காக்கவும். இந்த 2 வேலையை சொல்லி ஒரு தோட்டத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் தர்ற எதையும் சும்மா அனுபவிக்க முடியாது, கொஞ்சம் கவனமா இருந்தா தான் அனுபவிக்க முடியும். ஏதேன் தோட்டத்தை கொண்டு வந்து ஆதாமுக்கு கொடுத்துட்டு, ஆதாமே நீ என்ன செய்ய வேண்டும், 2 வேலை செய்யணும். ஒன்னு என்ன செய்யணும், இத பண்படுத்தணும். 2வது என்ன செய்யணும், காக்கணும். ஏன் பண்படுத்தணும், ஏன் காக்கணும்னா, நான் டெமோ தான் கொடுத்துருக்கேன், நான் உனக்கு சாம்பிள் தான் கொடுத்துருக்கிறேன், மாதிரி வடிவம் கொடுத்திருக்கிறேன். இது மாதிரி நீ தோட்டங்களை என்ன பண்ணணும், அதான் பண்படுத்தலுக்கு அர்த்தம். ஆண்டவர் ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், இது மாதிரி பல இடத்துல சபையை என்ன செய்யணும், பண்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, உருவாக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பலரை உங்களை போல என்ன செய்யணும், உருவாக்கணும். நான் என்னை போல சபைக்குள்ளே பலரை என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் வேலை. பண்படுத்தாத எதையும் கர்த்தர் ஆசீர்வாதம் அடைய விடவே மாட்டார். நீங்களும் நானும் சரியா என்ன செய்யப்பட வேண்டும், பண்படுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஆண்டவர் ஆதாமை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். நடந்த விஷயம் என்ன தெரியுமா, அவர் 2யுமே செய்யல. 2யுமே செய்யலன்னு உடனே நம்மளா இருந்தா ஒத்தைக்கு ஒரு பிள்ளைன்னா செல்லம் ரொம்ப கொடுப்போம். ஆனா அவர் கொடுக்கல செல்லம், அவர் செல்லமே கொடுக்கல. பிறந்ததே அவர் ஒத்ததான். அவன் பிறந்தான்னு சொன்னதை விட அவர் தன் அந்த படைப்பை குறித்து சொல்லும்போது தன் சாயலில் தன் ரூபமாக மனுஷன் என்ன செய்தாராம், அப்படி உருவாக்குன மனுஷன்தான். ஆனா கவனிங்க, அவன் சொன்ன வேலையை செய்யலன்னு உடனே, அவர் சொன்ன வேலையை செய்யலன்னு தெரிஞ்ச உடனே அவர் கொடுத்ததை வச்சிருந்தாரா எடுத்துட்டாரா, சொல்லுங்க. அவர் தான் கொடுத்தார், அவர் தான் கூட்டிட்டு வந்து உள்ள விட்டார். எப்ப இங்க வாப்பா, உனக்காக ஒரு தோட்டம் ரெடி பண்ணியிருக்கேன், இந்த தோட்டத்துல நீ என்ன பண்ணு, உள்ள இரு, உனக்கு ஒரு துணையும் தரேன், நீங்க 2 பேரும் சேர்ந்து இங்க இருங்க. இந்த தோட்டத்தை நீங்க இருந்து என்ன செய்யணும், பண்படுத்தணும், பாதுகாக்கணும். இந்த 2 வேலையும் செஞ்சிருங்க, தொடர்ந்து நீங்க வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாருங்க. ஆனா பெற்றுக்கொண்ட அவன் சரியாய் பண்படுத்தவும் இல்லை, சரியாய் அதை காக்கவும் இல்லை. அவன் காவல் சரியா இருந்திருந்தால் சாத்தான் உள்ளே வந்திருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் உங்கள் உடைமைகள், உங்கள் ஆசீர்வாதங்கள், உங்கள் அந்தஸ்துகள், உங்களுடைய எல்லைகளை நீங்கள் சரியாய் காக்கவில்லை என்றால் சாத்தானின் உட்புகுதல் அங்கே வரத்தான் செய்யும். நீங்க சரியா அதை என்ன செய்யணும், காத்து கொள்ள வேண்டும். இப்போ ஆண்டவர் ஒத்தைக்கு ஒரு பையனா ஆண்டவர் உருவாக்கி இருந்தாலும், அவர் பார்த்து உருவாக்கி இருந்தாலும், மனுஷனையும் அவரே உண்டாக்கினார், மனுஷியையும் அவரே உண்டாக்கினார். அவர் உண்டாக்குனேங்கிறதுக்காகலாம் உங்களுக்காக அவர் என்ன செய்ய முடியாது, இறங்க முடியாது. அவருடைய குணத்தை புரியுறீங்களா, ஆண்டவருடைய குணத்தை நீங்க சரியா புரிஞ்சு கொள்றீங்களா? அவர் தான் உண்டாக்கினார், அவர் தான் அன்பாய் செய்தார், அவர் தன்னை போலவே செய்தார். ஆனா கீழ்ப்படியிலனா, அவர் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை செய்யவில்லை என்றால் தூக்கி எங்க தூக்கி வச்சிருவாரு, சொல்லுங்க, ஓரமா தூக்கி வச்சிருவாரு. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம் தெரியுமா, ஆசீர்வதிக்கப்படுற இடத்துல இல்லாம வேற எங்கேயோ உட்கார்ந்துருக்கோம், வெளியே உட்கார்ந்துருக்கிறோம். அங்க நம்முடைய பிரயாசத்துல ஏதோ கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் அப்படி வைக்க விரும்பவில்லை. ஹல்லேலூயா. நம்மளை சரியான ஒரு இடத்துல வைத்து நம்மை உருவாக்க விரும்புகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, நம்ம இப்படி ஒன்று வருதே, இப்படி ஒன்று இருக்குதே, என் நிலைமை இப்படி இருக்கிறதே அப்படின்னு பல விஷயத்தை மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டு எதையுமே செய்ய மாட்டோம். பிரசங்கியில் ஒரு உதாரணமாக, பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க, வாசியுங்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? காற்றை கவனிக்கிறவன், ஆமா, ஐயோ காற்று வீசுது, காற்று வீசுது, காற்று வீசுதுன்னா அவன் என்ன செய்ய மாட்டானா, விதைக்க மாட்டான். மேகங்களை நோக்குகிறவன், நீங்க உங்க பிரச்சனைக்கு காரணம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தீர்வே வராது, தீர்வே வராது. நீங்கள் விசுவாசித்து செயல்பட ஆரம்பித்தால் உங்ககிட்ட என்ன இருக்கக்கூடாது, ஒரு காரணமும் இருக்கக்கூடாது, ஒரு காரணமும் இருக்கக்கூடாது. ஒரு காரணமும் இல்லாம கர்த்தரை நம்பி செய்வதாக இருந்தால் வேகமா அப்படியே செய்யணும்.
அப்போ நீங்க செய்யற விஷயத்த, அதனாலதான் 126ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள். நான் சில வேலைப்பாடுகளை சரியாய் செய்து வைக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்போ இதையே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேனா? அப்படியும் இல்லை. ஏசாயா 28:24 சொல்லுகிறது, உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறது உண்டோ, தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? எல்லா நாளும் பண்படுத்திக்கிட்டே இருக்கிற வேலை இல்லை, எல்லா நாளும் உழுதுகிட்டே இருக்கிற வேலை இல்லை, காலம் ஃபுல்லா அதையே செய்துகிட்டு இருக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காலகட்டத்தில் உழுதால் இன்னொரு காலகட்டத்தில் விதைக்க வேண்டும், அடுத்த காலகட்டத்தில் என்ன செய்யணும்? அறுவடை பண்ணணும். ஆமென். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் சரியான அறுவடையை செய்திருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் சரியான விதத்தில் அறுவடை செய்து எடுத்திருக்கிறீர்கள் என்பதை கவனித்து பாருங்கள். அப்ப நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முறையை சரியாய் செய்தோம் என்றால் கவனமாய் செய்ய வேண்டும். ஒரு உதாரணம் சொல்றார் பாருங்க. உபாகமம் 22 ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். 9ஆம் வசனம் பாருங்க. உன் திராட்சை தோட்டத்திலே பற்பல விதமான விதையை விதைக்காயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ட விதையும் என்ன செய்யக்கூடாது? விதைக்க கூடாது. இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். விவசாயத்துக்கெல்லாம் ஆலோசனை ஆண்டவர் கொடுப்பாரா? ஆமா, கொடுப்பார். இது எங்க வச்சு சொல்றாரு? கானான் தேசம் எது மிகுந்தது? பால், தேன், திராட்சை பழம். கானான் தேசத்தை வேவு பார்க்க போனவர்கள் கொண்டு வந்ததுல முக்கியமானது என்னது? திராட்சை செடி. இவங்க கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கு முன்னால அட்வைஸ் பண்றாரு. இப்ப இங்க வா, நீ போற ஊர் சாதாரண ஊர் இல்ல, அங்க திராட்சை கொத்து அப்படி இருக்கும், அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு, அங்க அவ்வளவு செழிப்பு இருக்கு. அங்க நீ போய் சும்மா எகிப்துல செஞ்ச மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காத, செஞ்சுக்கிட்டு இருக்காத. எகிப்துல கொஞ்சம் இடம் இருந்தா அப்படி லேசா போட்டு உடனே அங்க என்னத்தையாவது விதைச்சிக்கிட்டு இருப்பான். நான் சொல்ற தேசம் அப்படி அல்ல, நான் சொல்ற ஊர் அப்படி அல்ல, நீ இப்படி செய்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன சொல்றாரு? கவனமா இருக்க சொல்லி கொடுக்குறாரு. அப்ப என்ன சொல்றாரு? திராட்சை தோட்டமா இருந்தால் திராட்சை தோட்டத்துல கண்டதையும் என்ன செய்யாத, விதைக்காத. இப்ப நீங்க யாரு? நீங்க எல்லாரும் யாரு? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நீங்க எல்லாரும் யாரு? திராட்சை கொடி. திராட்சை செடியாக இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிற யோவான் 15:1 வாசிங்க. இந்த வசனம் இருக்கட்டும். யோவான் 15:1. நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் யாரு? நீ என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்புறம் என்ன சொல்றாரு? அதை நம்ம வாசிச்சோம் ஏற்கனவே. ஆண்டவர் சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி. அதுக்கு அடுத்த 5-6 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் எத்தனை வசனம்? 5ஆம் வசனம் பாருங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும். தெரிஞ்சுக்கிட்டே கண்டதையும் விதைக்கும். அவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு கரெக்டா விதைக்க வச்சனா நல்ல கனி தர வைக்க விரும்புறேன். கொஞ்சம் நான் சொல்ற மாதிரி விதை, நான் சொல்றத கேளு, கொஞ்சம் நான் சொல்ற மாதிரி செஞ்சனா உனக்கு நிறைய பலன் வரும். நீ அடுத்தவங்க சொல்றத கேட்டு, சில பேர் சொல்லுவாங்க அந்த திராட்சை தோட்டத்துக்கு உள்ள தர சும்மா தானே இருக்கு, கொடி மேலே போயிரும்ல, மேலே படந்து இப்படி இருக்கும்ல, அந்த நடுவில் வேற எதையாவது ஒன்று விதைக்க வேண்டியது தானே. சொல்றாங்களா இல்லையாங்க? சொல்றாங்களா இல்லையா? நம்மள்ட்ட சில ஆலோசனை அப்படி தர்றாங்களா இல்லையா? நாம் அதற்கு அல்ல, கர்த்தரிடத்தில் வந்து அவர் நிலத்தை பண்படுத்தி அவர் விதைப்பதற்கு ஒப்பு கொடுத்தால், அவர் விதைத்த விதையை தவிர வேறொரு விதை அங்கே என்ன செய்ய விடக்கூடாது, விதைக்க கூடாது. சபையில நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்றால் சபையிலிருந்து விதைக்கிற விதை தான் அதிகமாக விழணும் ஒழிய கண்ட விதையும் உள்ள என்ன செய்யக்கூடாது, உங்க இருதயத்துக்குள்ள விழக்கூடாது. காரணம் என்ன? அது என்ன செய்யுமா பாருங்க, அது விதைச்ச அந்த விதையும் வளராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திராட்சை தோட்டத்துக்குள்ள வேற எதையோ விதைக்கிறீங்க, அந்த விதையும் பலன் தராதான். ஏற்கனவே விதைச்சிருக்கிற திராட்சை பழமும் என்ன செய்யாதான். எத்தனை பேருக்கு நான் சொல்லிட்டு வர்றது புரியுதுன்னு தெரியல? எல்லாருக்கும் புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எவ்வளவு பக்குவமா நம்மளை கொண்டு வந்து எவ்வளவு நல்லா ரெடி பண்ண விரும்புறார் பாருங்க. அவர் சும்மா அதை மட்டும் சொல்லல. 10ஆம் வசனம் கவனிச்சு பாருங்க. உபாகமம் 22:10 அவர் என்ன சொல்றாரு? மாட்டையும் கழுதையும் பிணைத்து நீ ஏர் மூட்டி உழுறதா இருந்தா கூட, மாடுன்னா மாடோட உழு, மாட்டையும் கழுதையும் என்ன செய்யாத. கவனிக்கிறீங்களா? அப்ப நம்ம ஆள் எவ்வளவு மிக்ஸ் பண்ணியிருக்கான் பாருங்க. அவர் ஏன் இதெல்லாம் சொல்லணும்? இப்ப நான் சொல்றேன், எல்லாரும் ஆராதனை முடிஞ்ச உடனே டீ குடிச்சிட்டு கப்பை கண்ட இடத்துலையும் போடாதீங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தரேன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றதே அனௌன்ஸ்மெண்ட் தான், சரியா?
அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தரேன்னா அர்த்தம் என்ன? ஆராதனை முடிஞ்ச அப்புறம் நான் போய் பார்த்தா 2 கப்பு வெளியே கிடக்கு, 2 கப்பு இந்த ஓரத்தில் கிடக்குது, 2 கப்பு அங்கிட்டு கிடக்குது, கார் பக்கத்தில் 4 கிடக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ குடிச்சிட்டு ஒழுங்காக எதில் போடலை, டஸ்ட்பின் பேக்கில் போடாமல் கண்ட இடத்துலையும் போட்டிருக்குது. அதனால நான் என்ன தரேன்? இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறேன். புரியுதா இல்லையா? அப்போ ஆண்டவர் நீ இப்படி திராட்சை தோட்டத்துக்குள்ள விதைக்காத அப்படின்னு சொன்னா இவன் என்ன பண்ணியிருக்கான்? விதைச்சிருக்கிறான். மாட்டையும் கழுதையும் சேர்த்து நீ என்ன பண்ணாத, உழாத. அப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, ஆட்டுல நீ வஸ்திரம் ரெடி பண்ணனா ஆட்டு தோல்ல எடுத்த ஆட்டு முடியில செஞ்சதை அதை வச்சுக்கோ, பஞ்சில் செஞ்சனா எதில் வச்சுக்கோ, பஞ்சில் வச்சுக்கோ. ஆட்டு முடியில எடுக்கிற ட்ரெஸ்ஸையும் பஞ்சில் எடுக்கிற ட்ரெஸ்ஸையும் என்ன பண்ணாத. எதுக்கு ஆண்டவரை இப்படியெல்லாம் சொல்றீங்க? அதான் சொல்லியிருக்கு பாருங்க, ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை என்ன ஆண்டவரை இப்படியெல்லாமா சொல்வீரு? இதுக்கெல்லாமா? நான் சொல்லட்டா, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லாமே அவர் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் ஆசீர்வாதமும் யாரு தான் இருக்கும்? அவரு தான் இருக்கும். நம்ம கை வேற யார்கிட்டயோ இருக்கு, ஒரு வலது கையும் ஒரு இடது காலும் யார்கிட்டயோ இருக்கு. எப்படி நடப்பீங்க பாருங்க. வலது கையும் இடது காலும் வேற எங்கேயோ இருக்கு, இடது கையும் வலது காலும் கர்த்தர்கிட்ட இருக்கு. எங்கோடி நடக்க? இந்த கால் முன்னால வச்சா அந்த காலை பின்னால என்ன பண்ணுது? இழுக்குது. சில பேர் சொல்றாங்க, பாஸ்டர் நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா பின்னால 2 ஸ்டெப் போறேன், கால் வேற எங்கேயோ இருக்கு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருந்து கண்ணோக்கி அவர் சரியாய் பண்படுத்தி நம்மளை விதைத்து விளைய செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அல்லேலூயா. கவனமா இருங்க. நீங்க ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ கிறிஸ்தவம், ஏதோ ஆண்டவர் அப்படி நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் அழகா பிளான் பண்ணி கொண்டு போக விரும்புகிறார். அந்த 22 அதிகாரத்தை முழுசும் அப்படி வாசிக்கிட்டே போனீங்கன்னா நிறைய இருக்கு. நம்ம இப்ப அது அல்ல நாம் சொல்ல வந்த விஷயம். மத்தேயு 25 அதிகாரம் 24 வசனம் பாருங்க. இதை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஒரு தாளந்தை வாங்கினவன், ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். என்னைக்கு அவர் அப்படி பண்ணாரு? ஆனா இவனா யூகிச்சுக்கிறான். சில நேரம் நம்மளா யூகித்து ஆண்டவரிடத்துல, ஆண்டவர் இப்படி செஞ்சா தரமாட்டார்னு நினைச்சேன், இப்படி இது பண்ணா வராதுன்னு நினைச்சேன். நீங்களாம் முடிவு பண்ணக்கூடாது. அதனாலதான் விதை யாருதான் இருக்கணும்? தேவனுடையதா இருக்கணும். சபையில இருந்தா சபை விதை உங்களுக்குள்ள விழுற விதை எங்க இருந்து அதிகமா இருக்கணும்? சபைக்குள்ள இருந்து இருக்கணும். அப்பதான் சபைக்கு கீழ்ப்படுவீங்க, சபையோடு இணைஞ்சிருப்பீங்க, சபை சொல்ற எல்லா ஜெபத்திலையும் பங்கு பெறுவீங்க, சபை சொல்ற ஊழியத்துல எல்லாம் இன்வால்வ்மெண்ட் ஆவீங்க. விதை வேற வேற விதை விழுந்தா சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவீங்க. ஏன்னா இந்த தரிசனம் உங்களுக்குள்ள என்ன செய்யாது? வராது, ரீச் ஆகாது. அப்ப கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சரியாய் நடத்தி ஆசீர்வதித்து நிலைநிறுத்தி செழிக்க செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிளான் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. பிராக்டிக்கலா நம்ம உலக பிரகாரமா பார்க்கிற விதத்தை சொல்லி தான் அவர் சொல்லுகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 13 அதிகாரம் பாருங்க. அவர் ஒரு ஓமைகளை சொன்னார். என்ன ஓமை சொன்னார்? விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இந்த பகுதியிலே இதிலே மார்க் 4:14 எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய முடிவும் அப்படி சொல்லி இருக்கிறது. மத்தேயு 13:18 பாருங்க. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். 19 வசனம் வாசிங்க. எல்லாரும் பைபிள்ல வசனத்தை எடுங்க, இல்லைன்னா பைபிள் இல்லைன்னா ஸ்கிரீனை பாருங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொண்டு போகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். எதை பத்தி சொல்றாருன்னா பண்படுத்தப்பட்டதை பத்தி சொல்றாரு. சிலர் எப்படி இருக்காங்கன்னா வழியில விதைச்சிட்டு போன ஆள் மாதிரியே இருக்கீங்க. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனா. ஏன் பண்படுத்தணும்? ஆண்டவர் ஏன் பண்படுத்தணும்? நான் சரியாத்தான் இருக்கேன். நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்ல முடியாது. அவர் பார்வைக்கு சரியில்லை என்றால் அவர் நம்மை என்ன செய்வார்? பண்படுத்துவார். அல்லேலூயா. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டார்னா நம்மை பண்படுத்தியே ஆவார். He will make us correct. அவர் நம்மளை சரி பண்ணாம ஒரு ஆசீர்வாதத்தை தர விரும்பவே இல்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தனக்குள்ள வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் துன்பமும் உண்டான உடனே என்ன அடைவான்? ஏன் அப்படி ஆவான்? காரணம் அந்த நிலம் என்ன இல்லை?
பண்படுத்தப்படல, சும்மா கற்பாறையா இருக்கு. அடுத்து என்ன சொல்றார் பாருங்க, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போனான். ஆண்டவர் உங்களுடைய 22ஆம் வசனத்துல பாருங்க, ஆண்டவர் அங்கே இருக்கிறதான உங்களை சுற்றி இருக்கிற அந்த களைகளை எடுப்பதற்கு, கலையாகிய உலக கவலை, கலையாகிய ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இது என்ன பண்ணுது, உங்களுக்கு சரியான விதை விழுந்து முளைக்க விடாமல் உங்களை என்ன பண்ணுது, அழுத்துது. அதை சரி பண்றதுதான் பண்படுத்துதல். அந்த பண்படுத்தலை விடாததுனால அதுலயும் என்ன இல்லையா, பலன் இல்லை. 23 பாருங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வரும். நல்ல நிலம் என்றால் என்ன? விதைத்து முளைத்து பலன் தருவதற்கு ஏதுவான நிலத்தின் பெயர் என்ன நிலம்? நல்ல நிலம். ஒரு நிலம் நல்ல நிலம் என்று சொன்னால் அந்த நிலத்தில் வேறு எந்த குறைபாடும் இல்லை. அதில் தைரியமாய் விதைக்கலாம், அது தைரியமாய் முளைக்கும், அதிலே பலன் உண்டு, மிகுந்த பலன் தரும். அதைத்தான் சொல்றார் பாருங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஹல்லேலூயா. உதாரணம், அவர் விதைக்கிற ஒரு மனுஷனுடைய ஒரு வாழ்க்கையை வைத்து ஓமையாக சொல்லுகிறார். சும்மா நான் சொல்றதை கேட்டுட்டு போறதில்லை. உங்க நிலம் என்ன செய்யப்படணும்? சரியான விதத்தில் உருவாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 31ஆம் வசனம் வாசிங்க. வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. நிலத்தில் விதைத்தான், சிறியதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரியதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகள் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற விஷயத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மத்தேயு 13 ஒரு 5 உதாரணம் கொடுப்பார். அப்ப ஆண்டவருடைய செயல் என்னவா இருக்கிறது? உங்களுக்கு பலன் தரணுங்கிற ஆசையில நீங்க கேட்டதை கொடுக்கணும்னா முதல்ல டைரக்டா கொடுக்கறது இல்ல, கொடுக்கறதுக்கு முன்னால இங்க லேண்டை என்ன பண்றாரு? சரி பண்ற. நம்ம எல்லாம் கண்ணுக்கு மேல ஃப்ளைட்டு பறக்கிறத பார்க்குறோம். நீங்க உங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 ஏக்கர்ல நல்ல சிமெண்ட் போட்டுட்டு ஏர்போர்ட்ல சொல்லுங்க, அப்பப்ப எங்க நிலத்துல என்ன பண்ணிக்கோங்க, வண்டியை இறக்கிக்கோங்க. நீங்க நினைக்கிறீங்க சிமெண்ட் போட்டிருக்கனால இறங்கிரும் நினைக்கிறீங்களா? முடியாது. ஃப்ளைட் இறங்கணும்னா அதுக்குரிய வேலை அந்த நிலத்துல செய்யணும். அதுக்குரிய வேலை செஞ்சாதான் அது வந்து என்ன செய்ய முடியும்? இறங்க முடியும். சில ஆசீர்வாதம் வரணும்னா சில வேலை செய்ய வேண்டியது இருக்குங்க. சில ஆசீர்வாதம் நீங்க கேட்குறீங்க ஆண்டவர்கிட்ட, உங்களுக்கு அதை கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு முன்னால அங்க லேண்டை என்ன செய்ய வேண்டியிருக்கு? பண்படுத்த வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை சரியாய் பண்படுத்தினால் மாத்திரமே அது சரியான விளைச்சலை கொடுக்கும். அங்கே உதாரணம் சொல்றார் பாருங்க, 37ஆம் வசனம் பாருங்க. அவர் பிரயுத்தரமாக நல்ல விதையை விதைக்கிறவன் இயேசு கிறிஸ்துவே நல்ல விதையை விதைக்கிறவர். அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் நல்ல விதையை விதைப்பதில்லை. அல்லேலூயா. நமக்குள்ளே விதைக்கிற விதை இயேசு கிறிஸ்துவால் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நல்ல விதைகளை விதைக்கிறார். அவரே நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அப்படின்னா அவர் தான் எல்லாம். அந்த விதை சரியா விழுதா பாருங்க. உங்கள்கிட்ட விழுந்த விதையெல்லாம் அவருடையதான் பாருங்க, அவரால் விதைக்கப்பட்டதான் பாருங்க. உங்க நண்பரால் விதைக்கப்பட்டதுன்னா முளைக்கிறது வேற ஏதாவது முளைக்கும். இயேசுவால் விழுந்தா அது தேவனுக்கு பலன் தருகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. தொடர்ந்து 38 பாருங்க, 38 39 பாருங்க. நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு. எவ்வளவு தெளிவா போட்டிருக்கு பாத்தீங்களா? அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். அல்லேலூயா. எது வரைக்கும் சொல்லியாச்சு? அறுவடை. அறுவடை என்றால் நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல நிலத்தில் விழுந்த ஒரு விதையாக விதைக்கப்பட வேண்டும். அப்ப நான் என்ன செய்யறது? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். அங்கே 36ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், புத்தியினே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க சாவறதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு கோதுமையை விதைத்தீர்கள்,
உங்களுக்கு தெரிஞ்ச விதை சொல்லுங்க. என்ன விதை சொல்லலாம்? வெந்தயம். அதெல்லாம் வீட்டில் வளர்க்கீங்களா? சரி, சொல்லுங்க பிரதர், எதை சொல்ல வர? ஓகே, ஒரு விதை, வெந்தயம், நெல், எல்லா விதையும் இருக்கட்டும். விதைச்சாச்சு. இன்னைக்கு விதைச்சிருக்கீங்க. விதைச்ச விதைய நாளை காலையில எடுத்து முளைச்சிருக்கான்னு பார்த்து திரும்ப வச்சு, அப்புறம் 2 நாள் கழிச்சு திரும்ப எடுத்து முளைச்சிருக்கான்னு பார்த்து திரும்ப வச்சு என்ன செய்றீங்க? நான் விதைச்ச விதை முளைக்கான்னு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பார்த்துட்டு இருக்கேன். அப்படின்னா யாருக்கெல்லாம் உங்களுக்கு அறுவடை வருமா? உங்க விதை, உங்க நிலம், உங்க உரிமை, எடுத்து பார்க்க வேண்டியதானே. அதைத்தான் அவர் சொல்றாரு, அந்த விதைய கொஞ்சம் என்ன செய்ய விடு? சாக விடு. என்ன செய்ய விடு? சாக விடு. நீ விதைத்த விதை செத்தால் தான் புதியதாய் ஒன்று என்ன செய்யும்? முளைக்கும். ஹல்லேலூயா. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பழைய மனுஷன் நிச்சயமாக என்ன செய்யப்பட வேண்டும்? களையப்பட வேண்டும். நீ புது சிருஷ்டியா இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? பழசெல்லாம் போய் ஆகணும். அல்லேலூயா. நான் பழைய மனிதன் மரித்தால் தான் புது சிருஷ்டியாக ஒரு மனிதன் வர முடியும். நான் பழைய மனிதனாகிய நான் பண்படுத்தவும் விடவில்லை, மரிக்கவும் விடவில்லை. என்னை நான் எந்த விதத்திலும் செயல்படுத்த விடவில்லை. ஆனால் சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு ஒரு மரத்தை விளைவிக்க வேண்டும், ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும், நான் முளைத்து கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி செய்ய முடியாது. அவர் சொல்ற ஆலோசனை பாருங்க, ஒரு புதுசா துணி வாங்கிட்டு வந்தா கூட உங்ககிட்ட இருக்க பழைய துணியோட அதை என்ன பண்ணாத, இணைக்காத. ஏன்? ஏற்கனவே இருக்கிற திராட்சை ரசத்துல புதுசா கொண்டு வந்து உன்னை வாங்கிட்டு வந்து என்ன செய்யாத. ஒரு சிம்பிள் லாஜிக்குங்க. உங்க வீட்டில் பால் காய்க்கிறீங்க, பழைய பால், அந்த பாத்திரம் சரியா கழுவல, பால் நல்லா இருக்குமா கெட்டு போயிருமா? ஏன் கிடணும்? நீங்க வாங்கின பால், உங்க வீட்டு பாத்திரம் கெடாம வைக்க முடியுமா? முடியாத உங்களால. அதுக்காகவே ஒரு தடவைக்கு பால் காய்க்கிற பாத்திரத்தை எத்தனை தடவை விளக்குறீங்க? சத்தமா சொல்லுங்க. எங்க வீட்டில் பால் காய்க்கிறதுக்குன்னு தனி பாத்திரம், அதுல வேற எது வேலையும் நடக்காது. அதுல வேற எதுவுமே, கூடுமான வரைக்கும் எல்லா வீட்லயும் அப்படிதான் இருக்கும். பாலுக்குன்னு தனி. ஏன்னா அந்த பால் காய்க்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வருவதற்கு ஏதுவாக பாத்திரம் இல்லைன்னா அன்னைக்கு வாங்கின பால் ஃபுல்லா இப்படி எவ்வளவு நாளா நம்ம கெட்டு போய் கிடக்கும் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னைய கொஞ்சம் பண்படுத்த விடு. நான் கொஞ்சம் பண்படுத்தினேன்னா சரியா வைப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் பழைய மனுஷன் என்ன செய்யப்பட வேண்டும்? சாக வேண்டும். என்னில் சுயம் சாக வேண்டும். சுயம் செத்தால் கிறிஸ்து வெளிப்படுவார். அல்லேலூயா. என்னிடத்தில் இருக்கிற சுயம் செத்தால் கிறிஸ்து வெளிப்படுவார். என் பழைய மனுஷனும் சாகல, என் பழைய குணமும் மாறல, என்னுடையது எதுவுமே மாறல. ஆனா ஆண்டவர்கிட்ட, கர்த்தாவே தருவீரா, உயர்த்துவீரா, மேல தூக்கி வைப்பீரா, மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லி இருக்குதே. அடிக்கடி டிவியில கூட நாங்க இப்படி கேட்கிறோமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நான் அதை சொல்லியிருப்பேன், உங்களுக்கு எஃபெக்ட் தெரிஞ்சிருக்காது. கொஞ்சம் டியூனிங்கோட சொன்ன உடனே உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு நல்லா பேசுறாரு, இந்த சத்தம் கேட்டிருப்பீங்களா சில டிவியில? ஆமா, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படி நான் சொன்னேன்னா உங்களுக்கு பெருசா தெரில, அது கர்த்தர் பேசுனதா தெரில. கொஞ்சம் டியூனிங்கோட ரைமிங்கோட கொஞ்சம் அழுத்தி, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். டிவியில கேளுங்க, நான் சொன்னது வரும். அதை கேட்டவுடனே உங்களுக்கு உச்சி குளிர்ந்து கர்த்தர் என்கிட்ட பேசுறாருங்க. நிலம் சரியா இருந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி சொன்னாலும் அது ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அதுக்கு ரைமிங்கும் தேவையில்லை, டைமிங்கும் தேவையில்லை. ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆள் தான் முக்கியம்னு. பேசுற ஆள் அல்ல. ஆளை பார்த்து ஓடாதீங்க. ஹலோ, ஆளை பார்த்தும் இல்லை, சபை பேரை பார்த்தும் இல்லை. யார் தான் முக்கியம்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் தான் முக்கியம். அவர்கிட்ட நீங்க எவ்வளவு கரெக்டா வழி நடத்தப்படுறீங்க, அவரோட எவ்வளவு இருக்கீங்கிறது தான் முக்கியம். ராமேன் சொல்லுங்களேன். ஏன்னா விதைக்கப்படுற நிலம் யாரு? நீங்க. நிலம் நீங்க, விதை அவருது, மரம் உங்களுது, உங்கள்கிட்ட தான் விளையுது. இப்போ நான் என்ன செய்யறேன்? இடையில கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். தண்ணி பாய்ச்சி, அதான் பவுல் சொல்றாரு, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், தேவன் என்ன செய்தானா? இந்த லாஜிக் தான் மேட்ரு. இப்போ இடையில யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா? நட்டாள் நான் நட்டேன் தெரியுங்களா, அதான் விளைஞ்சிருக்கு. இல்லை, நான் தண்ணி பாய்ச்சினேன் அதனால விளைஞ்சிச்சு. இல்லை. அப்போ ஆள் முக்கியம் இல்லை, கடைசியா செய்ய போற ஆள் தான் முக்கியம். அவர் தான் யாரு? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஆள் பேர் பார்த்து ஆள் பின்னால போக பார்க்கிறோம். இல்ல, ஆண்டவர் பின்னால். ஏன்னா என்னைய விளைய செய்யறவரே யார் தான்? கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு முறை ஒரு பிரபலமான போதகர் வந்திருந்தார், பேர் சொல்ல விரும்பல. எல்லாரும் போய் செல்ஃபி எடுத்தாங்க. அவரோடு கூட நான் ஒரு கட்டத்தில் ஒரு ஊழியம் செய்வதற்கு அவருக்கு இந்த புக்ஸ் எல்லாம் நிறைய அனுப்புன
பழக்கம் இருந்தனால என்னை அவருக்கு தெரியும். எல்லாரும் போய் செல்ஃபி எடுத்தாங்க. அப்போ என்கிட்ட வந்து ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நீ போய் செல்ஃபி எடுக்கலையா அப்படின்னு. நான் சொன்னேன், ஏசு என் கூட இருக்கும்போது நான் எப்படி அடுத்த ஆள் கூட போய் செல்ஃபி எடுக்க அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசிட்டு விட்டுட்டேன். வருகிறவர் அங்கேருந்து அப்படி தான் வர்றாரு, நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். நான் ஓரமாக நின்றுட்டு இருக்கிறேன். சைடில் என்னைய பார்த்த உடனே கையை காட்டி, பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார்ல, இப்போ எடு செல்ஃபி அப்படின்னு. ஏன்னா அவருக்கு இப்போ நானும் எங்கே இருக்கோம், பக்கத்தில் இருக்கேன். இவங்கெல்லாம் ஓடி போனாங்க, நான் ஓடியே போகல. ஏன்? எனக்கு ஆள் முக்கியம் இல்லை. ஆமென், சத்தமாக சொல்லுங்கங்க. ஏன் அதை நான் இப்படி வலியுறுத்தி சொல்கிறேன்? நான் முக்கியம் யாரு? உங்கள் மனசில் அப்படி கொண்டு வந்து அதை செய்யுங்க. என்னை விளைய பண்ணுகிறவர் கர்த்தர், என்னை விளைய பண்ணுகிறவர் கர்த்தர். இடையில எங்கள் பாஸ்டர் அப்பப்போ தண்ணி ஊற்றுவார், ஆனால் என்னை விளைய செய்கிறவர் கர்த்தர். என்னைய பெருமையாக பேசணும்னு வேண்டாங்க. எங்கேயும் போய் எங்கள் பாஸ்டரால தான் எல்லாம் ஆச்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. அவருக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ, என் விளைச்சலுக்கு அவருக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டது, அவர் அந்த வேலையை செஞ்சார். அதனால கர்த்தர் எனக்கு என்ன செய்தார். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் நான் அப்படி சொல்லணும் தெரியுமா? என்னாலையும் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. எல்லாம் அவரால் ஆகுகிறது. அப்போ நான் நட்டேன், பவுல் சொல்றார், நான் நட்டேன். இப்போ நான் உங்கள்கிட்ட தண்ணி பாய்க்க கொஞ்சம் கூப்பிடுறேன். ஓ, இந்த ரீஜன் வந்து இன்னைக்கு தண்ணி பாய்ங்க, இந்த ரீஜன் வந்து இன்னைக்கு தண்ணி பாய்ங்க, வந்து கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க, எல்லாம் சேர்ந்து செய்வோம். நான் அங்கங்கே போய் விதைக்கிறேன், நீங்கள் எல்லாம் போய் என்ன செய்யுங்க, தண்ணி பாய்ங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து செயலை வைத்து கர்த்தர் என்ன செய்ய போறாரு? சத்தமாக சொல்லுங்க. அப்படிதாங்க உங்க ஆசீர்வாதம். இன்றைக்கு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். அந்த 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், வசனம் சொல்லுகிறது 43ஆம் வசனத்திலே, கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய். நீங்கள் ஒருவேளை பலவீனமாக நினைச்சிங்கன்னா, ஓ என்னெல்லாம் யார் ஆசீர்வதிக்க போகிறா, என் நிலைமை எப்படி உயரும், என்னைய யாருமே முக்கியத்துவப்படுத்துறது இல்லையே, எனக்கு யாருமே மரியாதை கொடுக்கறது இல்லையே, நான் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன்னு யாருமே நினைக்காதீங்க. கனவீனமாக இருப்பது போல இருக்கும். அது கிறிஸ்துவுக்குள் சரியாய் விதைக்கப்பட்டால் அங்கே தேவ மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் சரியாய் அங்கே நீங்கள் பலவீனம் உள்ளவர்களாய், என்னால் தாங்க முடியவில்லை, என்னால் விட முடியவில்லை, என்னால் சில பாவத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை என்ற பலவீனத்தில் இருக்கிற நீங்கள் பலவீனத்தோடே விதைத்து விடுங்கள், அது பலம் உள்ளதாய் எழும்பும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி எழுப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த நாளிலே அப்படி செய்ய விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆகையினால தான் கர்த்தர் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 9:6, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். நீங்க கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள் எவ்வளவு அதிகமாய் விதைக்கப்படுகிறதோ அவ்வளவாய் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆகையினாலே கலாத்தியர் 6:7 சொல்லப்பட்டதின்படி, 6, 7, 8 வாசித்து எல்லாரும் இந்த வேளையில ஜெபிக்க போகிறோம். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ, எல்லாரும் வாசிக்கிறீங்களா? மனுஷன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தின் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நம்ம எந்த அறுவடைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம்? நித்திய ஜீவனின் அறுவடைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் இங்கே கூடுகிற இந்த கூட்டம், நாம் எல்லாரும் சேர்ந்திருப்பது ஒரு ஆவிக்குரிய நிலையில ஆவிக்குரிய கூட்டமாய் இருக்கிறது. நம்முடைய அறுவடை ஆவிக்குரிய அறுவடையாகிய நித்திய ஜீவனாய் இருப்பதாக. ஆகையினாலே நமக்குள் விதைக்கப்படுகிற விதையெல்லாம் ஆவிக்குரியதாய் இருக்கட்டும். ஆவிக்குரியது விதைக்கப்பட்டால் ஆவிக்குரிய ரீதியில நித்திய ஜீவன் விளைவிக்கப்படும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.